சிஎம் பதவினா என்ன தெரியுமா உனக்கு? இன்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆஃபீஸ் வந்து பார்த்துருக்கியா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து பார்க்கறோம் தெரியுமா உனக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை மாலைகள், எத்தனை மறியல்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை நன்றி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கவனுக்கு தான் தெரியும். சும்மா பொறுத்து மேல முடிவெடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பேசியிருப்பாரு. இப்போ ஆக்சுவலாக சும்மா ஒரு கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு பண்ணலாம்னு நினச்சேன். எல்லாருமே ஐடிங்கிறதால, அதாவது ஒரு சின்ன பஜ்ஜி கடையில் ஐடி கம்பெனி மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை. இதை வந்துட்டு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நடிகர்கள், நம்ம தமிழ் நடிகர்கள் தான் வந்துட்டு இந்த பஜ்ஜி கடையில் வேலை செய்யறாங்க. எனக்கு கிளைண்ட் பாத்தீங்கன்னா மேஜர் சுந்தரராஜன், அவர் தான் வந்து கிளைண்ட் மேனேஜர் மாதிரி. ஃபர்ஸ்ட் அவரோட கடையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது பாஸ்ட் 25 இயர்ஸ், கிட்டத்தட்ட 25 வருஷமா அங்கிட்டு பஜ்ஜி கடை நடத்திட்டு இருக்கோம். எங்களோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா வீடு, வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. எங்க கிட்ட மட்டும் 20 பஜ்ஜி கடை இருக்கு. அதுல 10 பஜ்ஜி கடை என்டிஏல இருக்கு. என்டிஏ பீச் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, திஸ் இஸ் நார்த் ஆர்காட் ரோட். மீதி 10 பஜ்ஜி கடை யூகேல இருக்கு. யூகே பீச், ஊத்தாக்கரை. இந்த 20 கடையை பாத்துக்கிறதுக்கு வி வாண்ட் டெடிகேட்டட் வெண்டர். அதனால இந்த ப்ராஜெக்டை ப்ரொபோசல் கொடுறோம். சோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலுக்கு போகுது. இந்த கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு நிறைய கம்பெனி வந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமா ஒரு கம்பெனி வருது. அந்த கம்பெனி பேர் என்ன சொன்னாக்கா BTS, பட்ஜிசன் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். இந்த ப்ராஜெக்ட் அப்படி அவங்க கிட்ட வருது. முக்கியமான காரணம் என்னன்னா, அதுல இருந்து ஒரு 3 பெரிய தலைங்க போறாங்க. ஒருத்தர் வந்து திண்டுக்கல் லியோனி, அவர் தான் வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி. அடுத்து 2 மேனேஜர்ஸ் போறாங்க. ஒருத்தர் வந்து பூர்ணம் விஸ்வநாதன், இன்னொருத்தர் வந்து VS ராகவன். திண்டுக்கல் லியோனி வந்துட்டு ஒரு கம்பெனியை பத்தி சொல்றாரு. அதாவது உங்களுக்கு தெரியாது இல்லையா, we are the top tier பஜ்ஜி சர்வீசஸ் கம்பெனி. அதாவது உங்களுக்கே தெரியும், ரெசெஷன் வந்து பயங்கரமா தாக்கிச்சு. அந்த மாதிரி என்ன, we emerged as the top tier பஜ்ஜி சர்வீசஸ் கம்பெனி. சோ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு திண்டுக்கல் லியோனி சொல்றாரு. அடுத்து வந்து பூர்ணம் விஸ்வநாதன் சொல்றாரு, என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு டூல் இருக்கு, இது கேட்டால் என்ன ஆச்சரியப்படுவேன். இதுக்கு பேரு B2.0, அதாவது பஜ்ஜி 2.0. இந்த டூல ஒரு நாளைக்கு எத்தனை பஜ்ஜி போடுறோம், அதுல எத்தனை டிஃபெக்ட், மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் இதுல கால்குலேட் பண்ணலாம். சோ இதுதான் இப்படி சொல்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து BTSக்கு வந்துருச்சு. இது மட்டும் இல்ல, BTSக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு காரணம் இருக்கு. they have passion for making spicy budgies. சோ இந்த கான்ட்ராக்ட் BTSக்கு வந்ததுக்கு அப்புறம் டீம் மெம்பர்ஸ் சேர்க்கிறாங்க. அதுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. VS ராகவன் தான் வந்துட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாரு as a மேனேஜர். அதுல ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஒரு பேர் வந்து தமிழ். அவரை தேடுறாங்க. யாருப்பா தமிழ், யாருப்பா தமிழ், தமிழ். சரி, அதெல்லாம் இருக்கட்டுப்பா, வந்து இன்டர்வியூக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எஸ் மிஸ்டர் விஜய், உங்களை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. என்ன பத்தி நானே சொல்லாமண்ணா, தயவு செய்து சொல்லிடுங்க, மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரொம்ப என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்லைன்னா, அதான் மக்களுக்கே தெரியுமே, ஏதாவது புதுசா சொல்லுங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னா, ஏன்டா நீயே கேட்கலன்னு சொன்னாக்க அப்புறம் எந்த நாதாரி தாண்டா கேட்பான் உன் பேச்ச. இருந்தாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி வெற்றி பசங்க தான் எங்களுக்கு தேவை. சோ யூ ஆர் செலக்டட். விஜய் செலக்ட் ஆயிடுறாரு. அடுத்த கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ரவிகிருஷ்ணா வராரு. வாங்க மிஸ்டர் ரவிகிருஷ்ணா, உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், அனிதாவை தான் கேட்கணும். அந்த மாதிரி பையனா நீயே, இருந்தாலும் பரவாயில்ல, நீயே உள்ள வந்துரு. சோ டீம் எல்லாம் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, எல்லா டீம் மீட்டிங் மாதிரி. திண்டுக்கல் லியோனி வந்துட்டு இந்த ப்ராஜெக்டோட ஒரு பேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரொம்ப முக்கியமான இடமையா இது. அதாவது இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து நினைச்சு ரொம்ப சந்தோஷம். அதுல உங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா KTP சொல்லுவாங்க. அதாவது பஜ்ஜி எப்படி போடணும்னு சொல்லிட்டு கிளைண்ட் கத்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே அவங்க பஜ்ஜி மாவை எடுத்து அழகா போட்டு காட்டுவாங்க. அதை ஆன்னு பார்த்து கத்துக்கணும். அதுதான் ஒரு 3 மாசம் இப்படியே ஓட்டிடுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் கிளைண்ட் பசங்க பிக்சர்ல வரமாட்டாங்க, எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும். அவங்க ஆன்னு பார்ப்பாங்க, அப்புறம் நம்ம பஜ்ஜி
இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கப்புறம் தான் SL எல்லாம் வரும். ஏதாவது எசக்கு புதுசுக்கு ஆகி போச்சுன்னா ஒரு பட்சுக்கு 2 ரூபாய் பெனால்டி கட்டணுமையா, பார்த்து நடந்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு 2-3 டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ண போறோமையா, இத பத்தி VS ராகவன் சொல்லுவாரு. அதாவது 2 விதமான டீம் இருக்கும். சொல்ல போனாக்கா ஒரு டீம் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீம், இன்னொரு டீம் மெயின்டெனன்ஸ் டீம். அதாவது நம்ம பட்ஜெட் போட்டு கொடுக்கறது தான் இந்த டெவலப்மெண்ட் டீமோட வேலை. அதாவது கிளையண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை அனலைஸ் பண்ணி 2 ரூபாயில முடிக்க வேண்டிய பட்ஜெட்டை ஒரு 100 ரூபாய்க்கு ஈட்டு அடிச்சிருவோம். இதுதான் டெவலப்மெண்ட் டீமோட முக்கியமான வேலை. அடுத்த டீம் தான் ரொம்ப மோசமான டீம், ரொம்ப பாவப்பட்ட டீம். அவங்க பேர் தான் மெயின்டெனன்ஸ் டீம். அதாவது எவனோ போட்ட பட்ஜெட்டை எவனோ நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சில காரி துப்பிடுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த பட்ஜெட்டை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு திரும்ப அவங்க கிட்டே கொடுத்துருவோம். சத்தத்தை கேட்டாக்கா எல்லாரும் மெயின்டெனன்ஸ் போல இருக்கு. சரி, இதுதான் மெயின்டெனன்ஸ் டீமோட வேலை. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்கும் எப்படி பட்ஜெட் போடணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக 2-3 e-learning எல்லாம் கொடுப்போம். எல்லாரும் மறக்காம பண்ணிடணும். அதாவது 8 மணி நேரத்தில் பட்ஜெட் போடுவது எப்படி அப்படின்னு. இதை முடிக்கலன்னு சொன்னாக்க சீனியர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கோவமாயிருவாங்க. எல்லாம் ஒழுங்கா பண்ணிருங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா கஸ்டமர்ஸ் வர போறாங்க. நீங்க இந்த மேஜர் சுந்தரன் டீம்லாம் டீம்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறாங்க. ஸோ புதுசா ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வராங்க. அதுக்கு பேரு என்ன சொன்னாக்கா பட்ஜி கண்டினியூட்டி பிளானிங். அதாவது பட்ஜி கண்டினியூட்டி பிளானிங்னா நீங்களா முடிப்பீங்கயா, என்னன்னா நம்ம ஒரு ஆலமரத்து அடி கீழே உட்காந்து பஜ்ஜியை போட்டுட்டு இருப்போம். திடீர்னு ஆலமரம் சாஞ்சு போச்சுன்னு சொன்னாக்கா அப்படியே பஜ்ஜி மாவை கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்க மரத்தை வச்சு போடணுமியா. இதுக்கு பேர் தான் பட்ஜி கண்டினியூட்டி பிளானிங். இதுக்கு நிறைய சென்டர்லாம் வச்சிருப்போம்யா. அதாவது திடீர்னு தாம்பரத்தை உட்காந்து நம்ம பஜ்ஜி போட முடியலன்னு சொன்னாக்கா உடனே அப்படியே நாவலூர் போயிடும்யா. இதுதான் இந்த பட்ஜி கண்டினியூட்டி பிளானிங்கோட சிறப்பம்சம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு டீம் மீட்டிங் வைக்கிறாங்க. அதுல பிசினஸ் அனலிஸ்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல பிசினஸ் அனலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பாக்யராஜ். பாக்யராஜ், உனக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்து பிசினஸ் அனலிஸ்ட் உட்கார வச்சிருக்க, ஏதாவது ஐடியா சொல்லியா, பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். சார், என்கிட்ட அற்புதமா ஒரு ஐடியா இருக்கு. நம்ம கிளையண்ட்டுக்காக என்னென்னவோ பஜ்ஜி போடுறோம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, ஏன் நம்ம டிஃபரெண்டா முருங்கைக்காய் பஜ்ஜி போடக்கூடாது? அதை போட்டோம்னு சொன்னாக்கா அருமையா இருக்கும், கிளையண்ட்டுக்கும் பிசினஸ் பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் போயிடுறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கிளைமேக்ஸ் வந்துடும். கிளைமேக்ஸ்ல கடைசி ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இந்த மீட்டிங் என்னன்னா பயங்கரமா பட்ஜெட் போட்டவங்களாம் அவார்டு கொடுக்கறது. அதாவது சொல்ல போனா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பயங்கரமா பட்ஜெட் போட்டு பின்னி படம் இருக்கிறீங்க, உங்களுக்கு சூப்பரா ஒரு அவார்டு கொடுக்க போறோம். அதாவது இதுக்கு பேருனா 8 இடுப்புல மீதின்னு ஒரு அவார்டு. வெள்ளிக்கிழமையான டிஷர்ட் ஜீனை போட்டு மதியம் 2 மணிக்கெல்லாம் கிளம்பி போறீங்க பாத்தீங்களா, அந்த பேருக்கு அப்படியே கொத்தாலி நடுவில் உட்கார வச்சு 8 மிதிக்கிறது தான் இந்த அவார்டோட சிறப்பம் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமா ஒரு டீம் இருக்கு. அந்த டீமை பத்தி சொல்ல வந்துட்டேன். என்னன்னா பட்ஜி டேலண்ட் மேனேஜ்மெண்ட் டீம். இந்த டீமோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லணும்னாக்கா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பட்ஜெட் போட்டு அப்படியே நோந்து போயிருப்பாங்க. அந்த பயணிகளுக்கு எல்லாம் குதூகலமா புதுசா ஐட்டங்களை அள்ளி வீசி கலகலப்படுத்துதான் இந்த டீமோட வேலை. மண்டே ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம பையனுங்க பட்ஜெட் போட்டிருப்பாங்க. சாப்பிட்டு மதியானம் அப்படியே உட்காரும் போது திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு டான்ஸ போடுவாங்க. 2 மணி நேரம் குத்தாட்டம் போட்டு குத்துவாங்க. இதுல என்ன கொடுமைன்னு சொன்னாக்கா மண்டே ஆனா கூட பரவாயில்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த பயலுங்க அந்த 2 மணி நேரம் ஆட்டத்தை போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஒர்க் பண்ணுமாயான்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க. அப்ப நம்ம பிரபு சார் என்ன கொடுமை சார் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, பட்ஜி எஃபெக்டிவ் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு. அக்டோபர் 1 பண்ணணும் போல. அதனால அது பண்றதுக்காக அவசரமா போயிட்டு இருக்காங்க. சோ அதனால இதோட இந்த கான்செப்ட் முடியுது. ஒரு சில வாய்ஸஸ் மட்டும் பேசுறேன். எஸ்.ஜே. சூர்யா அன்பே ஆயுர்வேதிய படத்துல ஒரு டயலாக் பேசிருப்பாரு.
உம்பதை கலர்ல நான் தனி அடிக்க அந்த 4 பேர் மணக்க அவனை பிடிச்சி அடிக்க போலீசன் அடிக்க போலீசன் அடியா அடிக்க கோச்சனை கடியா கடிக்க நான் துடியா துடிக்க இப்படி இருக்கிற வாழ்க்கை. ஒரே லாஸ்ட் வாய்ஸ் என்னோட ரொம்ப ஃபேவரட் வாய்ஸ். இவர் பேர் வந்து கொச்சின் அனீஃபா. இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி தான் மரணம் அடைஞ்சாரு. அவர் தான் என்னோட ஃபேவரட் வாய்ஸ். இவர் பாத்தீங்கன்னா முகவரி படத்தை வந்துட்டு அஜித்தோட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, மியூசிக் டைரக்டரா. அதுல ஒரு டயலாக் வரும், அந்த டயலாக் பேசி காட்டுறேன். 500 படம் பண்ணிருக்கேன், அதுல 365 படம் ஹிட் தான். வெறும் ஹிட் இல்ல, சூப்பர் டூப்பர் ஹிட். அவனு உன்ன மாதிரி முறையா இசையை கத்துட்டு வரல. இருந்தாலும் எப்படி பாக்குறியா எனக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி டியூன் பண்ணா பிடிக்கும். சோ இந்த மாதிரி பேசிருப்பாரு. இவரே என்ன கொஞ்சம் சுவாரஸ்யமா பாத்தீங்கன்னா, சிவாஜி படத்தை ஒரு டைலாக் வரும், அவருக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹிட் கூட டேமேஜ் இல்லையே. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.